கௌதம் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணி ப்ரில்லியண்ட்டாக வந்து ப்ளே பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேக வேகமாக வராங்க. இந்திரா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம், எடுத்தோம் கௌத்தோன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்டலாமா இல்லை ரகசியமாக வந்து கேட்கணுமா? நம்ம ரிசப்ஷனில் கூட எல்லாம் எதுவும் கேட்டலாம். ஆனால் அவங்களுக்கு வேலை எதுவும் போயிடுச்சுன்னா நம்மளால் எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம்? அவங்களே நமக்கு உதவி தானே செய்யணும்னு நினச்சாங்க கௌதம். அவங்கள மாட்டி விடுற மாதிரி நம்ம நடந்துக்கூடாது. கேஷுவலாக வந்து போய் நிற்போம். அவங்க பார்த்தாங்கன்னா பேசுவாங்க, இல்லைன்னா வேறு ரூபத்தில் தான் விசாரிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இந்திரா, நீ சொன்னதும் கரெக்டு தான். ஆனால் இப்போ நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது? சும்மா யாரையாவது பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? இது மாதிரி ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். அப்படிங்களா, சரி சரி, இப்போ ஒருத்தவங்க முன்னாடி போட்டோம், அடுத்த டோக்கனாக நீங்கள் போங்கன்னு சொன்னோன்னே இந்திராவும் நம்ம கௌதம் சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கதிர் வந்து வீட்டிலேருந்து வெளில வராங்க. தம்பி மன்னிச்சிருங்க, என்னால் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல சார், நடக்கணும்னு இருக்கு, நடந்திருக்கு, நம்ம தொடச்சி போட்டுட்டு அடுத்தது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போக வேண்டியது தானே. கதிர்னா கதிர் தான். இப்போ நான் அடுத்த திட்டத்தை சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு திட்டத்தை வந்து சொல்கிறாங்க. சரி சார், செஞ்சிடலாம், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி, வாழ்க்கையில் ஒரு பொண்ணு நினச்சா இதெல்லாம் பற்றி யோசிக்கவே கூடாது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக சார், நான் ஜெயிக்கணும் சார், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி தான் கதிர் வந்து யோசிக்கிறாங்க. ஒன்று வந்து கௌதமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம கதிர். அந்த இடத்துல என்ன இவன் இவன் ஃபோன் பண்ணுறான், ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம், யார் ஃபோனில்? கதிர் தான் பேசுகிறாங்க. கதிர் மாமாவா? ஒன்றும் புரியலையேன்னு இந்திரா வந்து பேசுகிறாங்க. கால் அட்டன் பண்ணோன்னே, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். சார், என்ன சார் கேட்குறீங்க? எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் என் காதில் வேறு என்னமோ விழுந்த மாதிரி இருக்குது. உண்மையிலே கதிர் சாராக பேசுகிறது? டே என்னடா, நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கதிர் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. என்ன பண்ணுன்னு சொல்லு, நீ வேணா ஈகோ பார்ப்ப, நான் ஈகோவே பார்க்காம உனக்கு என்ன ஹெல்ப் வேணான்னு கேளு, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆஃபீஸ்க்கு போனோம். அவ்வளோ தானே, ஆஃபீஸ் போய்ட்டு என்ன பண்ணோம்? திடீர்னு ஒருத்தன் லீவ் போட்டான், அதனால் ஃபைல்லாம் அதுவும் மூவ் ஆக மாட்டேங்குது. இன்றைக்கே வந்து கொட்டேஷன்லாம் வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபைல்லாம் பார்த்துட்டு கையெழுத்து போட்டு செக் பண்ணி அனுப்பிச்சி வைக்கணும். எனக்கு கொஞ்சம் வெளியில் வந்து வேலை இருக்குது, சரியா? நீ கொஞ்சம் இது பார்த்துப்பில்ல, பார்த்துக்கிட்டா போச்சு. நீ கேட்குற இல்லை, அப்புறம் என்னன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குன்னு கதிர் வந்து சொல்கிறான். கதிர் மாமாவே கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா நிச்சயம் வந்து முக்கியமான வேலையாக தான் இருக்கும். நீ போ கௌதம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம இந்திரா வந்து சொல்கிறாங்க. இங்கே சுதாரணமாக வந்து விசாரி, சரியா? எதுவும் பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு, நான் ஓடி வந்துடுறேன். பரவாயில்ல கௌதம், நீ போ. நீ வீட்டுக்கு போகும்போது எனக்கு கால் பண்ணணும், சரியா? ஆட்டோவில் வந்து போயிடு, நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி கௌதம் மட்டும் கார் எடுத்துட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பியாச்சு. நம்ம கௌதம்னோட, சரி தம்பி, அங்கே இருக்கிற என்னோடய ஆளுங்களாம் சிறப்பாக வந்து பார்த்துப்பாங்க, எதுக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேபிக்கு வந்து தகவல் வந்து சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் அப்போன்னு பார்த்து ஒரு நர்ஸ் மட்டும் வராங்க. அவங்கள்ட்ட வந்து விசாரிக்கலான் இருக்கிறப்ப, இவங்கள்ட்ட விசாரித்தா சரி வராது, நமக்கு ஃபோன் அடித்தாங்கல்ல, அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேறு யாரும் வந்தால் தான் நம்ம கேட்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க வந்தோடனே, நீங்கள் தானே எனக்கு ஃபோன் பண்ணீங்க, என்னம்மா நீ என்ன கேட்குற? நான்லாம் உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே. உனக்கு எதாவது தகவல் வேணும்னா டாக்டர்கிட்ட கேளு, இல்லை நர்ஸுக்கிட்ட கேளு, என்ன கூப்பிட்டு எதுக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்க? நான்லாம் இங்கெல்லாம் யாருக்கும் ஃபோன்லாம் பண்ணல, உன் பேர் என்னன்னு கூட தெரியாது. சரிங்க சரிங்க, இப்போ எப்படா அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்றாங்க. ஐயோ, ஐயா சொன்ன மாதிரி மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்களே, இந்த தகவலை முதல்ல ஐயாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜேபிக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தெரியுது. உடனே ஜேபி இதெல்லாம் கேட்டு முடிச்சோன்னே, அந்த ஒரு அம்மா இந்திராவுக்கு ஹெல்ப் பண்ணாங்கள்ல, அவங்க ஜேபி முன்னாடி தான் நிற்கிறாங்க. கணக்கு பார்த்தியா, கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம ஒரு கணக்கெல்லாம் போட்டு வச்சுருப்போம், இது இப்படி தான் நடக்கும், அது அப்படி தான் நடக்கும்னு. ஆனால் கடைசி நேரத்தில் இவங்க திருந்திட்டாங்களாமா. காசு வாங்குறதுக்கு முன்னாடி எங்கே போச்சு உனக்கெல்லாம் அறிவு அப்படின்னு சொல்லி ஜேபி வந்து கேட்குறாங்க. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு முடியலையா, குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஓ, குற்ற உணர்ச்சியாக இருக்கா? காசு வாங்கிட்டாலே கணக்கு என்னவா இருக்கணும்? நன்றி விசுவாசத்தெல்லாம் என்கிட்ட தான் காட்டியிருக்கணும். நீ வாங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தனா ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உன்னை எதுவும் செஞ்சுருக்க மாட்டேன். ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க? என்கிட்டையும் காசு வாங்கிட்டு எனக்கு ஆப்போக்கின்னு நினச்சா எப்படிம்மா அப்படின்னு சொல்லி ஜேபி வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம். இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல. அந்த அம்மா, ஐயா நான் வெளியில் போகணுயா, என்னை மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் முடியாது, நீ பணம் காசு வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். கணக்கு 2 வேளை இந்த அம்மாவுக்கு சாப்பாடு போட்டால் போதும், சரியா அப்படின்னு சொன்னோன்னா குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் உட்காரணும். ஐயாவை கடுப்பேற்றுற மாதிரி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் ஐயா என்ன செய்வார்னே தெரியாதுன்னொன்னே அப்படியே வந்து அந்த அம்மா மட்டும் சோகமாக ஃபீல் பண்ணி அழுதுன்னு அழுதுகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆஃபீஸுக்கு வந்து கௌதம் வந்து போகிறாங்க. என்ன இன்னைக்கு டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது,
ஷங்கர்னு ஒருத்தவங்க வராங்க அந்த இடத்துல. சார் நான் தான் சார் இப்போ பர்சனல் பிஏவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மூலியமாக தான் இப்போ கௌதமுக்கு மிகப்பெரிய வந்து பிரச்சனையை கொடுக்குற மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஜேபியும் நம்ம கதிரும். இது தெரியாமல் வந்து சிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம். என்ன வேணும் இன்னைக்கு, என்ன அப்படி முக்கியமான வேலை? இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குது சார். என்னது இன்டர்வியூ இருக்கா? ஆல்ரெடி இதில் ரொம்ப டேலண்டானவங்க தானே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாங்க சார், நீங்கள் சொன்னபடி எல்லாமே கரெக்ட் தான். டேலண்டான நபர் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனால் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நம்ம கதிர். எதனால? காரணமே இல்லாமல் தெரியுது போல இருக்குது. உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்த வந்து சொன்னனால கதிருக்கு இதே வேலையாக போச்சு. சரி, புது ஆளை இன்டர்வியூக்கு வேணும்னா வந்தோன்னே அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லும்போது இந்திரா வந்து அங்கே இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க மேலே வந்து மோதிடுறாங்க நம்ம இந்திரா. என்ன ஏதுன்னு பார்க்கும்போது எல்லா மருந்து மாத்திரையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, என்னம்மா உங்கள் கையில் ஒரு கயிறு இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லும்போது, இது எதுக்காக தெரியுமா கட்டியிருக்கோம்? எங்கள் ஊரில் வந்து ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது. அங்கே நாங்கள் வேண்டுதல் முடிகிற வரைக்கும் இந்த கயிறை வந்து அவுக்க மாட்டோம். ஓ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கயிறையும் ஒரு கிழங்கையும் வந்து காட்டுறாங்க. இது என்னம்மா கயிறு? இந்த கயிறு எப்படி இருந்துச்சு? நாங்கள் 20 பேர்கிட்ட இந்த கிழங்கு வந்து கையில் வந்து வச்சுருப்போம். யாரும் அவுக்க மாட்டோம் ஃபங்க்ஷன் முடிய வரைக்கும். இந்த கிழங்கு வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போனா உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எல்லாருமே ஒரே ஏரியா தானே. வேணா வாமா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்திராவும் அந்த அம்மாவும் அந்த இடத்துக்கு பயணம் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு வராங்க. அவங்க வந்து ஜேபி சொல்லி தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல. கொடுங்க ஃபைலை கொடுங்கன்னொன்னே, என்னங்க காலேஜ் டிகிரி கூட வாங்கலையா? என்ன சார் டிகிரி வாங்கி என்ன பண்ண போகிறோம்? கம்யூனிகேஷன் இருந்தால் போதாதா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேலை பார்த்த கம்பெனியில் நிறையா வாட்டி வந்து 3 மாதத்துக்குள்ளேயே வந்து வந்துடுறீங்களாமே. ஆமாம் சார், நம்ம வேலை பார்க்குற கம்பெனியில் உங்களை மாதிரி ஒரு நபர் இல்லை சார். இருந்திருந்தா நான் அதே கம்பெனியில் வந்து காலம் ஃபுல்லாக தள்ளி இருப்பேங்கிற மாதிரி அவங்க இன்டெரக்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, என்னங்க நீங்கள், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கம்ப்யூட்டரில் எந்த அளவுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்க தெரியும்? எனக்கு அக்கௌண்ட்ஸ் தானே சார், கணக்கு செமையாக வந்து பண்ணுவேங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இது நம்ம கௌதமுக்கு தெரில. அடுத்த ஒரு வேர்டு வந்து சொன்னோன்னே, மரியாதையாக இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி ஷங்கர் வந்து கேபினில் உட்கார வைக்கும்போது சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் வந்து எதுவும் ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த அம்மா ஒரு செயல் வந்து செய்கிறாங்க. கௌதம் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து பிரமாதமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த விஷயத்துலேருந்து கௌதம் எப்படி வந்து தப்பிக்க போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் சூப்பராக அமைய போகுது.